ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கேப்சிகம் வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அண்ட் டிஃபன் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி கூட நான் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, தாளிப்பு பருப்பு, வரமல்லி, அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 4 காஷ்மீரி சில்லி, செசமி சீட்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கலாம். செசமி சீட்ஸ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ண ஒரு கேப்சிகம் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே நல்லா வெந்து வரும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அரைச்சு வச்சிருந்த பவுடர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மசாலா நல்லா வெஜிடபிள் கூட வந்து மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது இது கூட வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து இது கூட வந்து கொத்தமல்லி எல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கேப்சிகம் வெரைட்டி ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.